போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு சில நண்பர்கள் பதில் சொல்லியிருந்தீங்க, சில நண்பர்கள் சொல்லலை. ஸோ அதனால் பரவாயில்லை. என்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாவிற்கும் தேடி அதற்கான பதிலை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சி என்பதும் கிடைக்கும். அதே போல் வெற்றிக்கான அறிகுறியும் தேடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் நண்பர்களாகி நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். இன்றைக்கான வினாவிற்குரிய விடைகளை பார்க்கலாமா? ஓகே, நான் ஏற்கனவே கொஷின் கேட்டிருந்தேன்னு சொன்னேன். அந்த கொஷினுக்குரிய விடைகளை பார்க்கலாம். அதாவது, தமிழக அரசால் எந்த மாதத்தின் கடைசி வாரத்தை திருவள்ளுவர்களுக்கான வாரமாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம். ஓகேங்களா, டிசம்பர் கடைசி வாரம் தான் அதற்கு சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து ஒரு சில வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. கீழ் வருபவர்களில் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகிறார்? விடை கோபால்சாமி ஐயங்கார். கீழ் வருபவர்களில் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகிறார்? விடை கோபால்சாமி ஐயங்கார். கொஷின் நம்பர் 2. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் போன்ற விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது? விடை விதி 29/1. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் போன்ற விளையாட்டுக்கள் என்ற தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசமைப்பின் டேஸாவது விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா விதி 29/1. கேள்வி எண் 3. அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியல் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை சர்தார் வல்லபாய் படேல். அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியல் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை சர்தார் வல்லபாய் படேல். கொஸ்டின் நம்பர் 4. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார்? விடை பட்டாபி சீதாராமையர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் உறுப்பினர்களில் இல்லாதவர் யார்? விடை பட்டாபி சீதாராமையர். கொஸ்டின் நம்பர் 5. 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? விடை எல்.எம். சிங்வி குழு. 1986ஆம் ஆண்டு மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? விடை பார்த்தீங்கன்னா எல்.எம். சிங்வி குழு. கொஸ்டின் நம்பர் 6. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள முகவுரையில் கொள்கையின்படி சரியானது எது? விடை பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு. நல்லா பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில் குறிப்பிட்டுள்ள கொள்கைகளுள் சரியானது எது? விடை பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு. ஓகேங்களா, அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதற்கு நேர விடையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். 1. முதல் பட்டியல். விடை பார்த்தீங்கன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் பெயர். முதல் பட்டியல். விடை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் பெயர். கொஸ்டின் நம்பர் 2. 11வது பட்டியல்.
விடை பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. 11வது பட்டியல் விடை பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. கொஸ்டின் நம்பர் 3. 7வது பட்டியல் விடை மத்திய மற்றும் மாநில அரசின் அதிகார பகிர்வு. 7வது பட்டியல் விடை பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசின் அதிகார பகிர்வு. கொஸ்டின் நம்பர் 4. 8வது பட்டியல் விடை மொழிகள் பற்றியது. 8வது பட்டியல் விடை பார்த்தீங்கன்னா மொழிகள் பற்றியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? விடை விதி 50. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்புகள் மூலம் பிரிக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா விதி 50. கொஸ்டின் நம்பர் 9. இந்திய அரசாங்கம் குடிமக்களின் உரிமைகளை பாண்டிச்சேரி ஆணையம் வெளியிட்ட ஆண்டு. விடை 1962. இந்திய அரசாங்கம் குடிமக்களின் உரிமைகளை பாண்டிச்சேரி ஆணையம் வெளியிட்ட ஆண்டு. விடை 1962. கொஸ்டின் நம்பர் 10. 20வது சட்டக்குழுவின் தலைவர் யார்? விடை அஜித் பிரகாஷ் ஷா. 20வது சட்டக்குழுவின் தலைவர் விடை அஜித் பிரகாஷ் ஷா. கொஸ்டின் நம்பர் 11. 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? விடை ரிது அவஸ்தி. 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? விடை ரிது அவஸ்தி. கேள்வி எண் 12. 1966ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? விடை மொராஜி தேசாய் மற்றும் அனுமந்தையா அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் மற்றும் அனுமந்தையா அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 13. இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகில் எந்த நாட்டில் உள்ள நீதிமன்றத்தை விடவும் அதிகாரம் உடையது ஆகும் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகில் எந்த நாட்டில் உள்ள நீதிமன்றத்தை விடவும் அதிகாரம் உடையது ஆகும் என்று கூறியவர் யார்? விடை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கேள்வி எண் 14. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கூற்று: லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. காரணம்: இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக அமைக்கப்பட்டது. இது ரெண்டுமே சரி. அதாவது கூற்று மற்றும் காரணம் இவை இரண்டும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. இது ரெண்டுமே சரி. நல்லா பாருங்க. கூற்று: லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. காரணம்: இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காகவே அமைக்கப்பட்டது. இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா? கூற்றை காரணம் விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 156. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 156. கேள்வி எண் 16. ஆளுநரின் பதவி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 153. ஆளுநரின் பதவி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை 153. கேள்வி எண் 17. ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை 154. ஆளுநரின்
நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை 154. கேள்வி எண் 18. ஆளுநரின் நியமனம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 155. ஆளுநரின் நியமனங்கள் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 155. கேள்வி எண் 19. குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். விடை நவம்பர் 19, 1976. குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். விடை பார்த்திங்கன்னா நவம்பர் 19, 1976. கேள்வி எண் 20. எவர் ஒருவர் விதிமுறைகள் கொண்ட குழு, பொது நோக்கங்கள் கொண்ட குழு, பணி ஆலோசனைகள் கொண்ட குழு ஆகிய பதவி வகி தலைவராக இருந்தவர் யார்? விடை சபாநாயகர். எவர் ஒருவர் விதிமுறைகள் கொண்ட குழு, பொது நோக்கங்கள் கொண்ட குழு, பணி ஆலோசனைகள் கொண்ட குழு ஆகிய பதவி வகி தலைவராக இருந்தவர் யார்? விடை சபாநாயகர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் போடுவதற்கு எங்களுக்கு இன்னும் நிறைய செய்திகளை உங்களுக்கு திரட்டி கொடுப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆடியோ பார்க்குறீங்க, ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் கேட்குற கொஷினுக்கு சில பேர் பதில் சொல்கிறீங்க, சில பேர் சொல்லலை. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஈடுபடுத்தி கற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி, சரிங்களா? ஓகே. தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோபுரமானது எந்த முதல்வரின் ஆட்சி காலத்தில் இந்த தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது? நல்ல கொஷினை கவனமாக கேளுங்க. தமிழக அரசின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரமானது யார் முதல்வராக இருந்தபோது தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது? ஸோ இது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாட்டியாலும் பரவாயில்லை, சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சியை கொடுக்கும். பயிற்சி தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வழியை தேடித்தரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.